ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃப்ளார்ஸையும் எல்லோ கலர் ஷேடு வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு எடுத்துருக்க கலர்ஸ் எல்லோ ஆக்கர், கோல்டன் எல்லோ, ஒயிட் யூஸ் பண்ணிக்கிடலாம். லீவ்ஸுக்கு டர்காய்ஸ் ப்ளூவும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ளாட் ப்ரஷில் கோல்டன் எல்லோ கலர் நான் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரவுண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அது கன்வீனியண்ட்டாக இருந்தால். எல்லா பெட்டல்ஸுக்கும் கோல்டன் எல்லோ வச்சு ஜஸ்ட் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடணும். ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் கீழே அதோட டார்க்கர் ஷேடு வச்சு இன்னும் நம்ம டெப்த்தை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கலர் தான் எல்லோ ஆக்கர். எல்லோலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. லெமன் எல்லோ, கோல்டன் எல்லோ, எல்லோ ஆக்கர். லெமன் எல்லோ வந்து லைட்டர் ஷேட், அடுத்த டார்க்கர் ஷேட் வந்து கோல்டன் எல்லோ, அதுக்கு அடுத்து டார்க்காக வர்றது வந்து எல்லோ ஆக்கர். நம்ம இப்போ பெட்டல்ஸை ஷேட் பண்ணணுன்னா ஒயிட் வித் எல்லோ யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லெமன் எல்லோ வித் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், கோல்டன் எல்லோ வித் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எல்லோஸோட கிரிம்சன் அந்த மாதிரி ஆரஞ்சஸ், ரெட்ஸ் இந்த மாதிரி கலர்ஸோடலாம் எல்லோ வச்சு ஒவ்வொரு பெட்டலோட பேஸ்லேருந்து கொஞ்சமாக ப்ரஷில் எல்லோ ஆக்கர் கலர் எடுத்துகிட்டு அதை அந்த கோல்டன் எல்லோ கலரோட வேகமாக பிளெண்ட் பண்ணிடணும். அந்த கீழே கொடுத்துருக்க கலர் கோல்டன் எல்லோ வந்து வெட்டாக இருக்கிறப்பயே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அது பிளெண்ட் பண்ணால் தான் சேரும். அப்படி இல்லைன்னா அது ட்ரை ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே பிளெண்ட் ஆகாது. அதனால் ஒரு பெட்டலாக நீங்கள் தனித்தனியாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பெட்டலுக்கு போங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்க பெட்டலுக்கும் அதே மாதிரி கோல்டன் எல்லோ கலர் வச்சு ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே அந்த கப் ஷேப்பில் வர இடத்துல மட்டும் எல்லோ ஆக்கர் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே லைட்டாக ஒயிட் வச்சு அந்த லைட்டிங்காக கொஞ்சமாக ஒவ்வொரு பெட்டலோட கார்னர்ஸ்லேயும் லைட்டாக ஒயிட் வச்சு ஷேட் பண்ணிட்டேன். அப்படி கொடுக்குறப்ப தான் அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் பிரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியேஷனுக்காக ஜஸ்ட்டு ஒயிட்டும் எல்லோ ஆக்கரும் வச்சு அந்த ஃப்ளவரை ஷேட் பண்ண போகிறோம். ஒயிட்டை வந்து பேஸ் கோட்டாக எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்துட்டு அப்புறமா லைட்டாக எல்லோ ஆக்கர் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எல்லோவும் வேறு வேறு கலரோடு கம்பைன் பண்ணால் என்னென்ன கலர்ஸ் வருதுன்றதுக்காக தான் இந்த ஃப்ளவர் வந்து ஒயிட் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் அதே கலரில் கூட பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒயிட் அடித்து பெட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே ஃப்ளாட் ப்ரஷில் கொஞ்சமாக எல்லோ ஆக்கர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பெட்டலோட பேஸ்லேருந்தும் அதே மாதிரி நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து சர்க்கிளாக வரைஞ்சிருக்கிறது வந்து போலன் பெயிண்ட் பண்ணுறதுக்காக அங்கே விட்டுருக்கேன். அதை விட்டுட்டு பெட்டல்ஸை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த போலன் வந்து வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒயிட் கலர் வச்சு லைட்டிங்க்காக எல்லா பெட்டல்ஸோட கார்னர்ஸ்லேயும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃபு, ஸ்டாக்கு அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் டர்காய்ஸ் ப்ளூ எடுத்திருக்கேன். டர்காய்ஸ் ப்ளூவில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் சாப் க்ரீன் ஆர் எனி ஷேட் ஆஃப் க்ரீன் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். நான் அந்த எல்லோவுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த கலர் சூஸ் பண்ணேன். இப்போது லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த டர்காய்ஸ் ப்ளூவும் ஒயிட்டும் வச்சு ஷேட் பண்ணி எல்லா லீவ்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஃப்ளவரோட ஸ்டெம்மு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை அவுட்லைன் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரை அவுட்லைன் பண்ணுறதுக்கு இந்தியன் ரெட்டுன்ற கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஷேட் ஆஃப் ப்ரௌன். அதை வச்சு அவுட்லைன் பண்ணி எல்லா பெட்டல்ஸையும் முடிச்சிருங்க. இப்போது சென்டர் ஆஃப் த ஃப்ளவரில் ஆரஞ்சும் கிரிம்சன் கலரும் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு போலனை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைன் லைனரில் பிளாக் கலர் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டு மேலே ஒயிட் கலர் டாட்ஸாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும்.